திரைப்படங்களில் குடும்ப பெண்ணாக வலம் வரும் நடிகை லட்சுமி மேனனின் நடன காணொலி ஒன்று இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழ் சினிமாவின் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியான கும்கி படத்தில் அறிமுகமாகியவர் தான் லட்சுமி மேனன். அதனைத் தொடர்ந்து சசிகுமார், விஜய், அஜித் என டாப் நடிகர்களுடன் இணைந்து நடித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் கல்லூரி படிப்பை முடிப்பதற்காக சினிமா பயணத்திற்கு பிரேக் கொடுத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினார். ஆனால் இதுவே லட்சுமி மேனனின் மார்க்கெட்டை இழக்க முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. சினிமாவுக்குள் ரீ என்ட்ரி கொடுக்கும் விதமாக லாரன்ஸுடன் இணைந்து சந்திரமுகி 2 என்கின்ற படத்தில் நடித்தார். ஆனால் இந்த திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. படங்களில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் லட்சுமி மேனன் அவருடைய சமூக வலைத்தளங்களிலும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். அந்த வகையில் கடைசியாக அவர் வெளியிட்ட நடன வீடியோ இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான விடுதியில் லட்சுமி மேனன் தரப்பிற்கு ஐடி ஊழியர் தரப்பிற்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது மோதல்கள் முற்றி போக ஐடி ஊழியர் ஒருவரை காரில் கடத்தி சென்று லட்சுமி மேனன் தரப்பினர் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான விசாரணைக்கு லட்சுமி மேனனை போலீசார் அழைத்த நிலையில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் நடிகை லட்சுமி மேனன் குடிபோதையில் தன்னுடைய நண்பர்களுடன் நடுரோட்டில் காரை மறித்து அலப்பறை செய்த காணொலி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இதனை குறித்த காரின் உள்ளே இருந்தவர்தான் பதிவு செய்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.